கொரணையில் 13 வயது மாணவியொருவர் பாடசாலைக்கு நிறப்பூச்சு பூசுவதற்கான பணத்தை திரட்டும் நோக்கில் சில தேங்காய்களை சேகரித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண கல்வி திணைக்களம் மேற்கொண்ட விசாரணை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் PN ஐலப்பெரும உள்ளிட்ட மூவர் அடங்கிய குழுவினால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பாடசாலையின் வகுப்பறைக்கு நிறப்பூச்சி பூசுவதற்காக 800 ரூபாவை சேகரிப்பதற்கு பெற்றோர் தீர்மானித்திருந்ததாக இந்த விசாரணை அறிக்கையினூடாக தெரியவந்துள்ளது. மாணவியின் பெற்றோரும் பணம் வழங்க வேண்டிய தேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பாடசாலையில் நிறப்பூச்சி பூசும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்ததையும் விசாரணை குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை 2012ஆம் ஆண்டு இந்த பாடசாலையின் கட்டிடங்களுக்கு நிறப்பூச்சி பூசுவதற்காக 1,50,000 ரூபாய் நிதி மாகாண சபையினால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளுக்கு அமைய இந்த பிள்ளைக்கு எந்த வகையிலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டமை தெளிவாக புலப்படவில்லை. இந்த பிள்ளை தொடர்பில் அதிபர் மிகவும் புரிந்துணர்வோடு செயற்பட்டுள்ளமையே இதற்கு காரணம். கல்வி அமைச்சின் பாடசாலைகளை கட்டியெழுப்பும் சுற்று நிருபங்களுக்கு அமைய அதிபர் செயற்பட்டுள்ளார். இந்த தகவல்களுக்கு அமைய அவ்வாறு இடம்பெற்றுள்ளமை புலப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் செயற்படும் போது சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்திற்கும் அதிபருக்கும் இந்த பிள்ளை தொடர்பில் அறிவித்திருந்தால் இதனை விடவும் மாற்று வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டிருக்கலாம்.